உண்மையை சொல்லணும்னா சனிக்கிழமை ஆரம்பிச்சது. அந்த நேரம் நான் ஃபேக்டரியில இருந்தேன். ம். அந்த நேரம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்பப்ப இருந்தது. அந்த ஒரு கொஞ்சம் டைம்ல அது நடந்தது. அந்த விஷயம், அந்த லவுட் சவுண்ட் வந்து வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நார்மலா இருக்கு. ஓகே, ஓகே. இப்ப வான் பரப்புலலாம் எங்களுக்கு எப்படி காணக்கூடியதாக இருக்கு? அங்க இப்ப தெரியும் சனிக்கிழமை ஆரம்பமான அந்த போர் சூழல் காரணமாக அ இஸ்ரேல்ல இருந்து அ ஈரான் நோக்கி வார ஜெட்டுகளா இருக்கலாம், குண்டுகளாக இருக்கலாம். இப்படி எல்லாமே வான் பரப்புல தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு ஏவுகணைகள். இப்போ அந்த நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு தான் நானே ஃபர்ஸ்ட் டைமா அந்த காண்றேன். நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவு விஷயங்கள் இது. அப்ப ம், அந்த மிசைல் வாரதோ, அதை இன்டர்செப்ட் பண்றது, அத சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு காணக்கூடியதா இருந்துச்சு. ம், ம், ம். அதுக்கப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ஆஃப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் துபாய் ஜெபலி இப்ப ரொம்ப ஹைலி செக்யூர்டான ஏரியா. அதுல தான் நான் அங்கதான் வேலை பண்றேன், ஃப்ரீ சோன்ல. நாங்க பார்த்தோம் அந்த அங்கதான். ஜபேலிங்கிற இடத்துலயும் ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்துச்சுன்னா? ஆமா, என்னன்னு சொன்னா அந்த இன்டர்செப்ட் பண்ற நேரம் அதுல அந்த டெப்ரிஸ், அதுல துகள்கள் வந்து கீழே விழுந்து அதனாலையும் ஏன்னா அது உள்ளதான் ஜெபலி போர்ட் இருக்கு, ஆயில் ரிஃபைனர் இருக்குது, மத்தபடி இது ஸ்டோரேஜ் பண்ணிருக்கு, ஸ்டோரேஜ் பண்ணிருக்கு. நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அது துகளுக்கு விழுகிற சமயத்திலையும் அந்த மாதிரி ஃபயர் இது ஏற்படுற காரியங்கள். ரைட். இப்ப அந்த பகுதிக்கு தாக்குதலை நடத்தினது ஈரான் தரப்புன்னு தான் சொல்றாங்க. அப்படிங்களா? எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே அங்க இருந்து தான் வருது. ஆனா ஆனா அவங்களோட டார்கெட் ரொம்ப அமெரிக்கன் சார்ந்த பாசிட்டிவ். அமெரிக்கா சார்ந்த இடங்கள் அவங்கள மையமா கொண்டு செயற்படுற ராணுவ தளங்களுக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்ல, ஆனா அப்படி இல்லாமவும் கொஞ்சம் காரியங்கள் இடங்கள் நடந்திருக்கு. இருக்கு. ரைட், என்னன்னு ரைட், ரைட். சொல்றது, ஓகே, ஓகே, ஓகே. அதான் தேவை. ம், ம், ம். சரி. ஆனாலும் இங்க உள்ள பாதுகாப்பு இப்ப மத்தது எல்லாம் பார்க்கும்போது மத்த இன்னும் மத்த கண்ட்ரிக்கும் நடந்தது தானே. ஓ. ஆனா இந்த பெலஸ்டிக் மிசைலும் ட்ரோன் அதெல்லாம் இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஒரு ஒரு அளவு. ம். அதுக்கு அடுத்தபடி அதிகம் அனுப்பியிருக்கு யுஏஇக்கு தான். ஓகே. ஆனாலும் கூட யுஏஇ தான் பெஸ்டா அதுக்கால அந்த வான் தடுப்பு சாதனங்களை வச்சு அதெல்லாம் தடுத்து ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறாங்க. ம், ம், ம்.